எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நியூசிலாண்டில் கார் வாங்குறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் கார் வாங்க தான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து நியூசிலாந்து 1 மாதம் ஆகுது. நான் எல்லா இடமும் போய் வேலை கேட்குற இடம் எல்லா இடமும் பார்த்துட்டிங்கன்னா, உன்கிட்ட கார் இருக்கான்னு தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே கேட்பாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் கார் இல்லைன்னா இங்கே வேலை வாங்குறதுமே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கார் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். கார் வாங்குறது வந்து ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இங்கே நியூசிலாண்டில் ஒன்றும் கிடையாது. யார் வேணாலும் இங்கே கார் வாங்கலாம், உங்கள்கிட்ட காசு இருந்தால் போதும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா டாக்குமெண்ட்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு, இந்தியன் டிரைவிங் லைசன்ஸு, அதாவது 4 வீல் இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால், இது ரெண்டுமே இருந்தால் போதும், யார் வேணாலும் கார் வாங்கலாம். கார் வாங்குறதுக்கு நியூசிலாண்டில் 2 விதமான இதில் நம்ம வாங்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸு. ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸில் பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி இங்கே நியூசிலாண்டில் உள்ளவங்களே கார் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க, அதில் போய் நம்ம வாங்கிக்கலாம். அதில் போய்ட்டு வாங்குறப்ப அவங்க சொல்கிறத தான் அவங்க அதில் உண்மையும் சொல்லலாம், பொய்யும் சொல்லலாம். அது நமக்கு தெரியாது, எப்படி என்ன இன்ஜின் கண்டிஷன் எப்படி, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதேமாதிரி இன்னொரு இடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டீலர்ஷிப்பு. அவங்க என்னென்னா ஜப்பான்லேருந்து ஸ்ட்ரைட்டாக காரெல்லாம் இம்போர்ட் பண்ணி விற்பாங்க. ஜப்பான் மட்டும் இல்லை, எல்லா யூரோப் கண்ட்ரிலேருந்து கூட இம்போர்ட் பண்ணி விற்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு ஜப்பான் மாடல் வாங்குறது சிறப்புன்னு சொல்லுவேன். சரி, நம்ம மாடலை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். ஃபஸ்ட்டு நான் இது 2 இடம் வாங்குறது எங்கேன்னு பேசுவோம். ஒன்று டீலர்ஷிப்பு, இன்னொன்று ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸ். இந்த 2 இடத்துல நம்ம வாங்கலாம். நீங்கள் என்னையே கேட்டிங்கன்னா டீலர்ஷிப்பில் வாங்குறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, டீலர்ஷிப்பில் நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கும்போது அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு 5 மந்த்லேயோ இல்லை 6 மந்த்லேயோ ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம போய் அங்கே கேட்டோம் அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸில் வாங்குறப்ப அவங்க ஃபோன் நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. அவங்க ஃபோனை ஆஃப் பண்ணிட்டாங்க இல்லை ஏதோ பண்ணிட்டாங்கன்னா நம்ம எந்த முறையீடும் பண்ண முடியாது. ஸோ நம்ம பணத்தை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். அதனால் வந்து நம்ம பார்த்து வாங்கிக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் டீலர்ஷிப்பு, ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸு, நீங்கள் டீலர்ஷிப்லேயே வாங்க. டீலர்ஷிப்னால் நிறையா டீலர்ஷிப் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சிப்ஸ் கார்ஸ்னு ஒன்று இருக்குது, கிவி சிப்ஸ் கார்ஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து டேனர்ஸ்னு ஒன்று இருக்குது. இது ஒரு 3 இது வந்து நான் சும்மா ஒரு சாம்பிளுக்கு தான் சொன்னேன். இந்த மாதிரி டீலர்ஷிப் இருக்குது. அங்கே போய்ட்டு நம்ம வந்து கார் வாங்கிக்கலாம். வந்து கார் வாங்குறோன்னா ஒரு என்ன விலையில் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டினாகவே இருக்கும், எவ்வளோ விலையில் வாங்கலாம் அப்படின்ட்டு. இங்கே நியூசிலாந்து டாலரில் பார்த்திங்கன்னா $8,000 $12,000. அதாவது வந்து நம்ம இந்தியா மதிப்பில் பார்த்திங்கன்னா இன்னைய மதிப்பு வந்து நியூசிலாந்து டாலர், $1 வந்து 50 ரூபா. அதை மதிப்பு போட்டோம்னா 4 லட்ச ரூபாயிலேருந்து 6 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு கார் வாங்கினீங்கன்னா டீசெண்டான கார் வாங்கலாம். ஏன் 4 லட்ச ரூபாயிலேருந்து 6 லட்சம் நான் பட்ஜெட் சொல்கிறேன். நீங்கள் 2 லட்சத்துக்கு கூட வாங்கலாம், 1 லட்சத்துக்கு கூட கார் வாங்கலாம். ஆனால் அது வாங்கினீங்கன்னா அது அந்தளவுக்கு வந்து ஒருத்தன் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய மெயின்டெனன்ஸ் செலவுகள் வரலாம். ஆனால் 4 லட்சத்துலேருந்து 6 லட்சம் நீங்கள் கார் வாங்கினீங்கன்னா மினிமம் ஒரு 5 வருஷம் நல்லா ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஓட்டலாம். இது என்னோடய கருத்து, இது என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்கள் இந்த பட்ஜெட்டில் வாங்கினீங்கன்னா கார் நீங்கள் சிறப்பாக வாங்கலாம். அதே மாதிரி நீங்கள் நியூசிலாண்டில் கார் வாங்கும் பொழுது நீங்கள் என்னென்ன கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து நான் பரிந்துரைக்கிற கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டா, ஹோண்டா, நிசான், இந்த 3 வந்து நீங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ். அதாவது வந்து இங்கே யார் இங்கே கார் வாங்க வந்தாலுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆடம்பரத்துக்காக இங்கே கார் வாங்க மாட்டோம் கண்டிப்பாக. இப்போ நான்லாம் சம்பாதிக்க தான் வந்திருக்கேன். நம்மளுக்கு வந்து காஸ்ட் வைஸாக வந்துட்டு கம்மியாகவும் இருக்கணும், நம்மளுக்கு வந்து அந்த காசுக்கு தகுந்த மாதிரி அந்த காரும் உழைப்பு நம்மளுக்கு கொடுக்கணும். ஸோ அதனால வந்துட்டு நம்ம வந்து அந்த மாதிரி தான் பார்த்து வாங்கணும். ஸோ அதனால வாங்கும்போது இந்த மாதிரி கார்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக செலவுகள் வைக்காது. இதே நீங்கள் $8,000லேருந்து $12,000 நீங்கள் வந்து பென்ஸு, BMW, ஆடி கூட வாங்கலாம். பேசிக் மாடல் ஆடி கூட இதே மாடல் கிடைக்கும். BMW கிடைக்கிது, இங்கே வந்தோடனே நம்ம ஓட்டி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு லக்கு, நல்ல காராக அமைஞ்சு போய்த்துன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் அதை அமைஞ்சு, நான் ஆல்ரெடி ஒரு யூடியூப்பில் இதேமாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் வந்த புதுசில் நான் வந்து விவரம் தெரியாமல் வந்து BMW காஸ்ட் கம்மின்னு வாங்கிட்டேன். ஆனால் அதில் ஒரு முக்கியமான ஸ்பாட்ஸ் ஒன்று போயிடுச்சு, ஸ்பேர் மாற்ற முடியல. அது பார்த்தா இவ்வளோ காசு வந்தது. அவர் ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸ்லாம் வாங்கியிருக்காரு. அவர் ஃபோன் அடித்து கேட்டாக்க அவன் ஆன்சரும் பண்ணலையாம். ஸோ அந்த மாதிரிலாம் சொன்னார். இங்கே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கார்கள் எடுக்கும் பொழுது, அதாவது வந்து BMW, ஆடி இதெல்லாம் எடுக்கும்போது அது உங்களோட வசதி வாய்ப்பை பொறுத்தது. அதை நீங்கள் எப்படின்னு நீங்கள் பார்த்துங்க. ஆனால் எனக்கு அதில் உடன்படிக்கை இல்லை இங்கே எடுக்கிறதுல. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வந்துட்டு இங்கே வந்து நியூசிலாண்டில் காஸ்ட் ஆஃப் லிவிங்கே கொஞ்சம் ஹை தான். ஸோ அந்த மாதிரி காரெலாம் எடுக்கும் பொழுது ரொம்பவே மைலேஜும் கம்மியாக இருக்கும், எல்லாமே இருக்கும். நியூசிலாண்டில் அவசியம் கார் தேவையா அப்படின்னா அதுக்கு கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா கண்டிப்பாக தேவை தான். ஏன்னா ஆக்லாண்டில் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மெட்ரோ அண்ட் பஸ் சர்வீஸ் இருக்குது. அதுவும் குறிப்பிட்ட டைம் தான். இயர்லியாக பார்த்திங்கன்னா 4 o'clock ஸ்டார்ட் ஆகும், நைட்டு 9 மணியோட எல்லாம் முடிச்சிருவாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம எல்லா இடத்துக்கும் கனெக்ட் பண்ணுறங்கிறது வந்து ஆக்லாண்டில் மட்டும்தான். கொஞ்சம் அவுட்ரு போயிட்டாலுமே கார் தான் தேவைப்படும். இப்போ நீங்கள் வந்து ஒர்க் ஹவர்ஸ் வந்து நைட் ஷிஃப்ட் பார்க்குறீங்க, இது பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம மிட் நைட்லாம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு கம்மி தான். ஸோ நியூசிலாண்டில் வந்து காருமே கொஞ்சம் சீப்பாக தான் நம்ம வாங்கலாம். ஸோ நம்ம கார் வாங்கிக்கிறது தான் பெஸ்ட்டு. இங்கே கார் நீங்கள் இங்கே வாங்கிடுறீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எப்படி ஓட்டுறது அப்படின்னா, எப்படி ஓட்டுறதுன்னா என்ன காரை ஓட்டினா போகுது அப்படி கிடையாது. இங்கே ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வேணும் இல்லையா,
அது வந்து இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் 1 இயருக்கு ஓட்டிக்கலாம். இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் 1 இயர் ஓட்டிக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் 1 இயரை தாண்டி நியூசிலாண்டில் ஒரு நாள் இருந்தாலும் இங்கே நியூசிலாண்டோட டிரைவிங் லைசன்ஸ் தேவை. ஆனால் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு 1 இயர் ஓட்டிக்கிடுங்க. ஓட்டி ப்ராக்டிஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேரலாகவே தியரி டெஸ்ட்டு அதெல்லாம் எழுதி நீங்கள் வந்து லைசன்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே உள்ள ரூல்ஸ் வந்து கொஞ்சம் நிறையாவே ரூல்ஸ் நிறையா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஃபோனில் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது இந்த நியூசிலாண்டோட டிரைவிங்கை பற்றி. அந்த அப்ளிகேஷனை எடுத்து நீங்கள் அதை படிச்சுக்கிட்டிங்கனாலே அதில் உள்ளது தான் இங்கே நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம படித்து வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு. சரி, இப்போ நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம்னா, இப்போ நான் அடுத்து வந்து அங்கே டீலர்ஷிப்புக்கு தான் நான் போகிறேன். போயிட்டு எனக்கு நான் ஒரு சில மாடல்கள் வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து நெட்லேயே பார்த்து வச்சுட்டேன், அவங்களுக்கு வெப்சைட்லேயே பார்த்துருக்கேன். சரி, நான் போய் பார்க்குறேன். அந்த கார் அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் வாங்கிடலான்ட்டு தான் ஒரு முடிவோடு போயிட்டுருக்கேன். நம்ம அடுத்து அங்கே போய்ட்டு நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன், பார்ப்போம். பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் பஸ்ஸு வரல. ஒரு காலத்துல எல்லாம் ட்ரெஸ் எடுக்க போகிறதுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் கார் எடுக்க போகிறோம், என்னமோ ஏதோ மாதிரி போயிட்டுருக்கோம். நம்ம ஏற போகிற பஸ்ஸு வந்துக்கிட்டு இருக்கு, நம்பர் 18. வாங்க 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 வாங்க. சிக்னலில் கார் வெயிட் பண்ணதோ இல்லையோ, நம்ம ஒரு சிக்னலுக்கும் நம்ம 10 நிமிஷம் நிற்க வேண்டியதாக இருக்குது. இந்த சிக்னல் கொடுத்துட்டான் போகலாம்னு, அப்போ தான் போக வேண்டியதாக இருக்குது. 2 Chips கார்ஸ்னு ஒரு டீலர்கிட்ட தான் வந்திருக்கேன். இப்போ அந்த காரு வந்துட்டு இப்போ எல்லாமே நிப்பாட்டியிருக்காங்க. இப்போ இங்கே எல்லாமே என்ன விலை, என்ன மாடலு எல்லாம் பார்ப்போம். இங்கே வந்தீங்கனாலே எல்லாமே வந்து இந்த மாதிரி அங்கே ப்ரைஸ் போட்டிருப்பாங்க. இங்கே வந்து அந்த வண்டியோட எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது, என்ன வருஷம், எவ்வளோ ப்ரைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் ஓடின காரு, செகண்ட் ஹேண்டு காரு. இப்போ இங்கே அப்படியே இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கார் பார்த்துட்டிங்கன்னா இந்த காரோட டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் பாருங்கள் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக நியூசிலாந்து டாலர் எவ்வளோதுன்னா 84.64. ஆக்சுவலாக நம்ம ஊர் காசுக்கு 4,25,000 வரும்னு நினைக்கிறேன். இது எக்ஸாக்ட் மதிப்பு பார்த்துங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் அமௌண்ட் போட்டிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷனோடு சேர்த்து பார்த்திங்கன்னா 9,059 அந்த ரேட்டு வருது. 61,000 கிலோமீட்டர் இந்த கார் ஓடி இருக்குது. 2012 மாடலு. ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 4.7 லிட்ரு பெட்ரோல் போட்டிங்கன்னா 100 கிலோமீட்டர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வண்டி போட்டிருக்காங்க. மைலேஜ் ரேட்டு இது வந்து பெட்ரோல் ப்ளஸ் ஹைப்ரிடு இந்த வண்டி. இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அந்தந்த காரில் அந்தந்த போட்டிருக்கோம். இது வந்து ஹோண்டா ஹைப்ரிடு, இது வந்து ஹோண்டா ஹைப்ரிடு இல்லாமல் ஹோண்டா ஃபிட்டு. ஆக்சுவலாக இதோட ரேட்டு போட்டிருக்காங்க பாருங்கள், 9964. இதோட 10,559, 58,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 2013 மாடலு. 5 லிட்டரு போட்டிங்கன்னா 100 கிலோமீட்ரு. ஓகே, மைலேஜ் பார்த்திங்கன்னா லிட்டருக்கு 20 கிலோமீட்டர் கொடுக்குது இந்த வண்டி. நம்ம நியூசிலாண்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னா ஃபஸ்ட் ஓனர் நம்ம தான். இவங்க நம்பர் பிளேட்டு இவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா WOFன்னு ஒன்று பண்ணுவாங்க. அது எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் பண்ணணும். வருஷம் 1 இயர் ஒன்ஸ் பண்ணுவாங்க. அது இந்த இருக்குது பாருங்கள், வாரண்டி ஃபிட்னஸ்ன்னு. அதாவது கார் கண்டிஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா என்னென்னா. ஆக்சுவலாக இங்கே போலீஸ் பிடிச்சாங்க அப்படின்னா வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் செக் பண்ணுவாங்க, அதேமாதிரி ஓஃப் ரெண்டும் தான் பார்ப்பாங்க. இன்சூரன்ஸுங்கிறது நம்மளோட சொந்த விருப்பம் தான். மைலேஜ் வைஸாக ஒரு பெஸ்ட்டு கார் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அது நான் அந்த கார் தான் சொல்லுவேன். அதுவும் நல்ல கம்பெனிலேயும் டொயோட்டா மேட் இன் ஜப்பானு, ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்தே இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டிங்கன்னா டொயோட்டா அக்வா இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். ஏன் இந்த காரு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன்னா, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு 3.6 லிட்ரு பெட்ரோல் போட்டிங்கனாலே 100 கிலோமீட்டர் போகும். அதாவது இது வந்து ஹைப்ரிடு, பெட்ரோல் ப்ளஸ் ஹைப்ரிட் வண்டி. அதனால் வந்துட்டு மைலேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26லேருந்து 27 கிலோமீட்டர் கொடுக்கும். 2014 மாடலு, 61,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இது மாதிரி நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே பார்த்துக்கலாம். இதுதான் இன்டீரியரு, டொயோட்டா அக்வாவோட இன்டீரியர் இது தான். பட்டன் ஸ்டார்ட்டு இங்கே டிஸ்பிளேலாம் இருக்குது. டொயோட்டா அக்வா ஆனால் சின்ன காராக தான் இருக்கும். சின்ன காராக இருந்தாலுமே இது வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு இங்கே வந்து இந்த காரு. இது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்து தான்.
அந்த 10,000 பட்ஜெட்டில் நம்ம சின்ன காரும் காமிச்சேன். ஆனால் பாருங்கள், இது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு இந்த காரை பாருங்கள். இவ்வளோ பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 7 சீட்டர் வண்டி இது. இன்டீரியரும் நீட்டாக தான் இருக்குது. நிசான் தான் இது. ப்ரைஸு பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து டாலரில் 7,964, அதாவது 4 லட்ச ரூபா தான் அந்த வண்டியோட ரேட்டே. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னா, நீங்கள் 8 லிட்ரு போட்டால் தான் 100 கிலோமீட்டர் போகலாம். அதாவது 1 லிட்ரு பெட்ரோலுக்கு வெறும் 11 கிலோமீட்டர் தான் அந்த வண்டி மைலேஜ் கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி வண்டி நீங்கள் பெரிய வண்டியும் எடுக்கலாம். அந்த பட்ஜெட்டில் பாருங்கள், அந்த பட்ஜெட்டில் பெரிய வண்டியும் எடுக்கலாம். எடுத்தாக்க நம்ம தான் பெட்ரோல் போட்டு மாளணும். அதை நீங்கள் பார்த்துங்க. இந்த மாதிரி ஆக்சுவலாக டீல் டன் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா இது யாரும் அந்த காரை வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த பார்த்த காரில் எதுலேயுமே நம்பர் பிளேட் இருக்காது. எல்லாமே 2 சிப்ஸ் கார்ஸ்னு இவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா நியூசிலாண்டில் ஒன்றும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகலைன்னா அது புது காருங்கிற மாதிரி கிடையாது. செகண்ட் ஹேண்ட் கார், ஆல்ரெடி வெளிநாட்டில் ஓடிக்கிட்டு இருந்த செகண்ட் ஹேண்ட் காரை ஸ்ட்ரைட்டாக நியூசிலாண்டுக்கு இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம காரை ஒன்ஸ் வாங்கின வாட்டி இவங்க வந்து அதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா வித்தின் 1 hour தான், ஆன்லைன்லேயே பண்ணிடுவாங்க. இவங்க நம்பர் பிளேட்டு இவங்களே வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு நம்பர் பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. கார் வாங்கும்போது நான் என்னென்ன திங்ஸ் இங்கே நான் நோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கிலோமீட்டர் கம்மியாக இருக்கணும், கொஞ்சம் கம்மியான வருஷம் ஓடின வண்டியாக இருக்கணும், டயர்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கணும், இன்ஜின் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏசியெல்லாம் நல்லா ஒர்க் ஆகுதா, ஹீட்ரு நல்லா ஒர்க் ஆகுதா, ஹெட்லைட் ஓகேவா, இண்டிகேட் ஓகேவா, அப்புறம் இந்த எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் நல்லா கரெக்டாக ஒர்க் ஆகுதா, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக வண்டி வாங்கும்போது நல்லாவே பார்த்துக்கணும். மாடல் ஏதோ ஒரு மாடல் பிடிச்சி போச்சு அப்படின்னு வச்சிங்களேன், உடனே நீங்கள் என்னென்னா அவங்கள்ட்ட டெஸ்ட் ட்ரைவ் கேட்கலாம். டெஸ்ட் ட்ரைவ் கேட்கும்பொழுது உங்களோட டிரைவிங் லைசன்ஸை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்கள்கிட்டயே காரை கொடுத்துருவாங்க. நீங்களே ட்ரைவ் போயிட்டு செக் பண்ணிவிட்டு திருப்பி கொண்டாந்து அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். சப்போஸ் டெஸ்ட் ட்ரைவ் போனதுனால நம்ம கார் வாங்கணும்னு அவசியம் இல்லை. பிடிச்சா நீங்கள் எடுக்கலாம், பிடிக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பார்த்துட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் கிலோமீட்டர் கம்மியாக, கொஞ்சம் இயர் கம்மியாக ஒன்று வண்டி வேணும். பட் ஆனால் இங்கே அந்தளவுக்கு நம்மளுக்கு அமையலை. 2 சிப்ஸ் கார்ஸில் தான் நம்ம வந்து வீடியோ எடுத்தோம். ஆனால் பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், அது மட்டும் இல்லை, நிறையா இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து செகண்ட் ஹேண்டு கார் தான் சேல் பண்ணுறாங்க. எல்லாமே இம்போர்ட்டட் தான். எனக்கு ஆட்டோ நேஷன் அப்படிங்கிற ஒரு டீலர்கிட்ட தான் கார் அமைஞ்சது. எல்லாமே நல்ல விதமாக பண்ணி கொடுத்தாரு. நீங்கள் எந்த டீலர்கிட்ட போனாலுமே கண்டிப்பாக பேரம் பேசுங்க. ஏன்னா வந்து $100 $500 வரையும் குறைச்சி பேசலாம். அது எல்லாருமே சொல்கிறாங்க. நானும் குறைச்சி பேசினேன். எனக்குமே அவர் குறைச்சி கொடுத்தாரு. அப்புறம் வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவும் போனோம் கார் எடுத்துகிட்டு. டெஸ்ட் ட்ரைவும் போகிறப்ப பார்த்திங்கன்னா வண்டியுமே நல்ல கண்டிஷனாக இருந்துச்சு. அப்போயே முடிவு பண்ணிட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா அவர் எல்லாமே வந்து எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வித்தின் 1 hourல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணார். டொயோட்டா அக்வாங்கிற கார் தான் வாங்கினேன். இது வந்து ஹைப்ரிட் ப்ளஸ் பெட்ரோலு. மைலேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 27 கிலோமீட்டர் கொடுக்கும் 1 லிட்டருக்கு. மெயின்டெனன்ஸும் டொயோட்டா வந்து ஓரளவுக்கு காஸ்ட்டு கம்மி தான். ஸோ அதனால தான் இதை நான் வாங்கினோம். இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து மஸ்ட்டு இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆமாம், போலீஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க தான் இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையான்ட்டு. ஆனால் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நமக்கு சேஃபு. நீங்கள் வந்து அதில் நிறையா ஸ்கீம் இருக்குது. நீங்கள் எந்த ஸ்கீம் வேணாலும் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸு, இல்லை உங்களோட வண்டிக்கு ஃபுல் இன்சூரன்ஸு அதுமாரி போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ நம்ம போய்ட்டு வேறு வண்டியில் இடிச்சிட்டோம் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா அந்த வண்டிக்கான செலவை இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். இது உங்களோட சேஃபுக்கு. ஃபைனலாக நாங்கள் எல்லாமே நல்ல விதமாக முடிச்சுட்டு காரை வாங்கியாச்சு. அதேமாதிரி நீங்கள் அங்கே போகிறப்ப கண்டிப்பாக ஒரிஜினல் பாஸ்போர்ட்ஸை எடுத்துகிட்டு போங்க. ஃபைனலாக கார் வாங்கியாச்சுங்க. இந்த கார் தான் நம்ம வாங்கினது. ஆக்சுவலாக வந்துட்டு நிறையா இடம் தேடினேன், எங்கேயுமே அமையலை. ஆட்டோ நேஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அமைஞ்சது. 2015 மாடலு. கிலோமீட்டரும் நான் எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நம்ம பட்ஜெட்லேயும் இருந்ததுனால இந்த காரை நான் வாங்கிட்டேன். ஃபைனலாக நம்ம நியூசிலாண்டில் வந்து காரு வாங்கியாச்சு.